என் அன்பான பிள்ளையே, உன் மனசு எவ்வளவு நாள் அழுது கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே உடைந்து போயிருக்கிறாய். நீ பொறுத்துக் கொள்கிறாய், ஆனால் உள்ளே கருகி போயிருக்கிறாய். அவர்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று நீ நினைக்கிறாய். நான் விலகினால் என்ன ஆகும்? என்னை எல்லாரும் தவறாக நினைப்பார்களா என்ற கேள்வி உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி 1000 கேள்விகள் உன் மனசை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இன்று உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான். தயங்காதே. உன்னை மதிக்காதவர்களை விட்டு விலகிவிடு என் பிள்ளையே. நீ யாருக்காக உன் கண்ணீரை வீணாக்காத. உன் அன்பை குப்பையாக எடுத்தவர்களை, உன் உண்மையை சந்தேகப்பட்டவர்களை, உன் மனதை விளையாடியவர்களை, இவர்கள் யாரு கூடயும் நீ இருக்காத. அவர்களிடம் இருந்து விலகுவது பாவம் ஏதும் இல்லை என் பிள்ளையே. அது தப்பும் இல்லை. அது உன் ஆன்மாவை காப்பாற்றும் தீர்மானமாகும் என் பிள்ளையே. தயவு செய்து அவர்களை விட்டு நீ விலகிவிடு. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். சில சமயம் பாசம் போல தோன்றுவது உண்மையின் அடிமைத்தனமாகும். நீ நினைக்கிறாய் அவர்களும் ஒரு நாள் மாறிவிடுவார்கள் என்று. நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் சரியாகி விடுவார்களோ அப்படின்னு நீ நினைக்கிறாய். ஆனால் உன் பொறுமை அவர்களுக்கு உரிமையாகி விட்டது என் பிள்ளையே. உன் மௌனம் அவர்களுக்கு வலிமையாகி விட்டது. நீ மாற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என் பிள்ளையே. உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து விலகுவதுதான் தீர்வு. நீ வெளியேறினால் அவர்கள் உடனே மாற மாட்டார்கள் என் பிள்ளையே. ஆனால் நீ வெளியேறாவிட்டால்தான் நீ உடைந்து போய்விடுவாய். அதனாலதான் நான் சொல்றேன், நீ உடனே அவர்களை விட்டு விலகிவிடு என்று. அவர்கள் சுயநலமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க என் பிள்ளையே. உன்னை மதிக்காதவர்களை விட்டு விலகிவிடு என் பிள்ளையே. உன் பயம் என்ன தெரியுமா? தனிமை, விமர்சனம், அவர்கள்தான் காரணம் என்று சொல்வார்கள் என்ற அச்சம். நான் தவறாக நினைக்கிறேனா என்ற குழப்பம். என் பிள்ளையே, நீ தவறு ஏதும் இல்லை. உன்னை மதிக்காத இடத்தில் இருந்து வெளியேறுவது தைரியமாகும் என் பிள்ளையே. உன்னை அளவைக்கும் உறவை பிடித்து வைத்திருப்பது பலவீனமாகும் என் பிள்ளையே. நீ எதற்கும் கலங்காது. உன்னோடு நான் இருக்கிறேன். நீ யாரும் என்னை விமர்சனம் செய்வார்களா என்று நீ கவலைப்படுற. ஆனா அவர்கள் எல்லாரும் உன் பின்னாடி தான் பேசுவார்களே தவிர முன்னாடி யாரும் வந்து பேச மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் பேசுவதை தவிர வேறு எதுவும் தெரியாது என் பிள்ளையே. கவலைப்படாத. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது. நான் அட்வைஸ் மட்டும்தான் செய்வேன். நீ முடிவெடுப்பது உன் கையில் தான் இருக்கு என் பிள்ளையே. நீ யாரை இழக்கிறாய் என்று பயப்படுகிறாய். ஆனால் என்னை நினைத்தாயா? நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என் பிள்ளையே. உன் கண்ணீரில் நான் இருந்தேன். உன் துயரத்தில் நான் இருந்தேன். நீ விளங்கும் அந்த ஒரு அடியில் நான் உன் கையை பிடித்து நிற்பேன் என் பிள்ளையே. நீ விலகுவதுதான் சரி என்று நான் சொல்றேன் என் பிள்ளையே. நீ சற்றென்று விலகிவிடு. நீ கவலைப்படாத. அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று நான் சொல்றேன் என் பிள்ளையே. ஒரு பெண் தினமும் கோவிலுக்கு வந்து அழுவாள். அவள் சொன்னாள், பாபா, நான் அவர்களை விட்டு விலக முடியவில்லை. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அழுதாள். ஒரு நாள் நான் அவளிடம் சொன்னேன், உன் கண்ணீர் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் உன் ஆன்மாவுக்கு அமைதி தேவை என் பிள்ளையே அப்படின்னு சொன்னேன். அவள் தைரியமாக விலகினாள் அவர்களை விட்டு. முதலில் தனிமையாக இருந்தாள். பிறகு அமைதியாக இருந்தாள். பிறகு சிரிப்புடன் இருந்தாள். இன்று அவள் சொல்வாள், அந்த நாள் நான் எடுத்த தீர்மானம் என் வாழ்க்கையை காப்பாற்றியது பாபா அப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீயும் இந்த முடிவை எடுத்தா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நான் சொல்றேன் என் பிள்ளையே. நீ இழப்பது மனிதர்களை அல்ல, நீ இழப்பது வேதனையை. நீ இழப்பது கண்ணீரை. நீ இழப்பது தாழ்வு உணர்வை. அதை இழப்பது என் ஆசீர்வாதத்தை. நீ எப்பொழுதும் கவலைப்படாத. எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. நல்ல முடிவை எடு. நீ யாராக உருவாக்கப்பட்டவள் தெரியுமா என் பிள்ளையே? அன்பை தரவும் பெறவும், மரியாதையுடன் வாழவும். உன்னை இழிவாக உணர வைக்கும் உறவு அது கடவுள் கொடுத்த உறவு அல்ல என் பிள்ளையே. நீ இதிலிருந்து தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையே.
இது கடவுள் கொடுத்த உறவு அல்ல என்று. விலகுவது தோல்வி அல்ல. அது உன் ஆன்மாவை காப்பாற்றும் போராட்டத்தின் வெற்றியாகும் என் பிள்ளையே. இந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெறுவதும், தோல்வி பெறுவதும் உன் கையில் தான் இருக்கு என் பிள்ளையே. ஒரு மரம் நச்சு மண்ணில் நட்டால் வளரவே வளராது என் பிள்ளையே. அதை நல்ல மண்ணுக்கு மாற்ற வேண்டும். அது போலதான் நீயும் நல்ல சூழலுக்கு செல்ல வேண்டும் என் பிள்ளையே. கவலைப்படாமல் நல்ல முடிவை எடு. நீ ஒரு கதவை மூடும்போது நான் இன்னொரு கதவை திறப்பேன் என் பிள்ளையே. நீ உன்னை மதிக்காதவர்களை விட்டு விலகினால் உன்னை மதிக்கும் மனிதர்களை நான் உன் வாழ்க்கைக்கு அனுப்புவேன் என் பிள்ளையே. கவலைப்படாத என் பிள்ளையே. இன்று உன் உள்ளத்தில் ஒரு முடிவு செய். நான் இனி என்னை காயப்படுத்தும் உறவுகளை பிடித்து வைத்திருக்க மாட்டேன் என்று ஒரு உறுதி கொடு என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன் என் பிள்ளையே. தயங்காத. உன்னை மதிக்காதவர்களை விட்டு விலகிவிடு. உன் ஆன்மா அமைதியை தேடுகிறது என் பிள்ளையே. அதனாலதான் சொல்கிறேன். நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் அவர்களை விட்டு விலகிவிடு. இனி உன் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையாக அமையும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ காத்திருக்க வேண்டிய இடம் அது இல்லை என் பிள்ளையே. உன்னை காத்திருக்கிற வாழ்க்கை வேற இருக்கிறது என் பிள்ளையே. நீ வெளியேறும் அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என் பிள்ளையே. நீ இப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு தரப்போகும் பெரிய பரிசு என்ன தெரியுமா? அமைதி. அவர்கள் அருகில் இருந்தால் உன் இதயம் துடிக்கிறது என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் பயத்தில், சந்தேகத்தில், அழுத்தத்தில் இருக்கிறாய். ஆனால் நீ விலகினால் முதல் நாள் அமைதியில்லாத அமைதி கிடைக்கும். 2ஆம் நாள் குற்ற உணர்ச்சி இருக்கும். 3ஆம் நாள் நினைவுகள் இருக்கும். ஆனால் அதன் பிறகு ஒரு மௌனமான சுவாசம், ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு லேசான மனம். அதுதான் நான் தரப்போகும் பரிசாகும் என் பிள்ளையே. நீ மனிதர்களை பிடித்து வைக்கிறாய். ஆனால் நான் உனக்கு அமைதியை பிடித்துக் கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே. கவலைப்படாமல் இதை ஏற்றுக்கொள். நீ இப்பொழுது ஒரு முடிவு எடுக்க பயப்படுகிறாய். நான் தனியாகி விடுவேனா என்று அஞ்சுகிறாய். ஆனால் கேள் என் பிள்ளையே. தவறான கூட்டத்தில் இருப்பது தனிமையை விட மோசமானது என் பிள்ளையே. நீ ஒருவரை இழந்தால் அது உன் வாழ்க்கையின் முடிவல்ல. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும் என் பிள்ளையே. நான் உன்னோடு நடக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருப்பேன் என் பிள்ளையே. இன்று நீ சொல்ல வேண்டும், நான் இனி என்னை காயப்படுத்த மாட்டேன் என்று. அதுதான் நீ அவர்களை விட்டு விலகுவது நல்லது என்று. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே. என்னை நம்பு. கலங்காத. எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். இப்படி மோசமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தனியாக வாழ்வது நல்லது என் பிள்ளையே. நான் சொல்லும் அட்வைஸை நீ கேட்க வேண்டும். அன்புடன் சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காத. என் கையை பிடித்து நடக்க தயாராக இரு என் பிள்ளையே. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கஷ்டத்தை தெரிவிங்க. சாயப்பா எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.